இப்ப நாங்க போன கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா 76 வருஷமா கரண்டே கிடையாது. பட் ஆனா பசங்க ஸ்டில் வந்து அந்த மண்ணெண்ணெயெல்லாம் வச்சு, நெருப்பு வச்சு, அதுல வர அந்த வெளிச்சத்தை வச்சு படிச்சுட்டும் இருக்கிறாங்க. நம்ம வீட்லயோ இல்லைன்னா வீட்டு தெருக்கள்லயோ கரண்ட் போனா கூட சில பேர் வந்து பயப்படுவாங்க. அந்த கிராமத்துலன்னு பார்த்தா 76 வருஷமா கரண்ட் இல்லாம அவங்க அவ்வளவு தைரியமா வந்திருக்காங்க. அவங்க 76 வருஷமா அவங்க ஊர்ல கரண்ட் கிடையாதாம். அவங்க வந்து அப்பயும் கரண்ட்டுக்காக அவங்க அவ்வளோ போராடி இருக்காங்க. பொறுமையா இருந்திருக்காங்க. அவங்க எந்த ஒரு சூழல்லயும் வந்து அந்த இடத்த விட்டு நம்ம வந்துடலாம். இந்த இடத்துல கரண்ட் இல்ல. நம்ம ஏன் இந்த கஷ்டப்படணும்னு ஒரு துளி கூட அவங்க யோசிச்சது கிடையாது. அவங்க இருக்க இடத்துல வந்து 76 வருஷமா வந்து கரண்ட் இல்ல. ஸோ வந்து அந்த கரண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான தேவையா வந்து இருக்கு. ஸோ வந்து அது கிடைக்கணுன்றதுக்காக வந்து அவங்களோட முயற்சிகளை வந்து இன்னி வரைக்கும் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில வந்து ஒரு புக்ல இருந்து மட்டும்தான் கத்துக்க முடியும்ன்றது கிடையாது இல்லையா? சில மனிதர்கள் கிட்ட அவங்களுடைய அனுபவங்கள் கூட நமக்கு சில நேரங்கள்ல பெரிய பாடமா கூட அமையும். ஸோ அந்த முயற்சியில தான் இந்த ஸ்கூல் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை தொடங்கி மாணவர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம்.